गुरुपरमा गुरुविष्णु गुरुशाक्षा परब्रह्म महेश्वर தஷ்மிகே ஸ்ரீ குருவே குரு நமக நமச்சிவாய. இப்போ இந்த தீட்சை விவரத்தை பற்றி அர்த்தமாக நான் சொல்கிறேன், கேளுங்க. கேட்டு நல்ல முறையாக பலன் பெறுங்க. நம்ம இப்போ இருக்கிறது கலியுகத்தில் கடைசியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எத்தனை தவங்கள் பண்ணினாலும் எத்தனை தீட்சைகள் வாங்கினாலும் மனசுக்குள் இருக்க குரு பேசாமல் எதுவும் நாடவே நாடாது. குரு தீட்சை என்பது மனதுக்குள் இருக்கக்கூடிய உனக்குள் இருக்க குருவை நீ அனுதினமும் போற்றணும். அது குருவை போற்றுவது ஒன்று தான், நம் முன்னோர்கள் போற்றுவது ஒன்று தான், பெரியோர்கள் போற்றுவது ஒன்று தான். ஒரு பெரியோர்கள் பார்த்து சொல்லக்கூடிய சொற்கள் தான் இந்த காதில் ஒழிச்சிட்டே இருக்கும். நம்ம எதை கண்கிறோமோ அதான் காட்சியாக நடக்கும். எதை பார்க்குறோமோ அது காட்சியாக நடக்கும். எதை நம்ம நினைக்கிறோமோ அது முன்னாடி காட்சியாக வரும். இதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக எதுவும் காட்சிக்கு கொண்டு வர முடியாது. இந்த அண்டத்தை பார்க்குறோமோ அண்டம் முழுவதுமே நம் கண்களுக்கு காட்சியாக வரும். அண்டத்துக்குள்ளே இருக்கிறதும் பிண்டத்துக்குள்ளே இருக்கும் போது நமக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த காட்சி காண்பது ரொம்ப அருது. அது காட்சி கொண்டு வர்றது மனதை தத்துவ நிலைப்படி கொண்டு வந்தால் 96 தத்துவம் ஒரு மனிதனால் பற்றி நம்ம படிக்க முடியாது. இந்த வயசும் பத்தாது. இந்த வயசு இல்லாத காலத்தில் அறிஞ்சவர்கிட்ட பெரியவர்கிட்ட நாடி இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? இப்போ நல்வனையும் தீவனையும் ரெண்டும் இருக்கிறது. ரெண்டும் நல்லதும் செய்கிறோம், தீமையும் செய்கிறோம். பகலில் நல்லது செய்கிறோம், நைட்டில் தீமை செய்கிறோம். நைட்டில் நன்மை செய்கிறோம், பகலில் தீமை செய்கிறோம். இதுதான் கலந்து வரக்கூடிய நல்வனையும் தீவனையும் நம்மளை சுற்றி 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 துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த துரத்துறதை ஒரு நிலைப்படுத்தி நிப்பாட்டணும். நல்வனையும் தீவனையும் ஓட விடாமல் நிப்பாட்டணும். இதை ஓட விடாமல் நிப்பாட்டுறதுக்கு யார் அணுகிறது, யார்கிட்ட போகிறது அப்படின் போது இந்த நல்வனையும் தீவனைக்குள்ளேயும் இது 4.5 பங்கு, அது 4.5 பங்கு, அதாவது 9 கிரகங்கள் நம்மளை சுற்றி வேலை செஞ்சுட்டு இருக்குது. 12 ராசிகள் நம்ம கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் சித்தப்பாலேருந்து பெரியப்பா வரைக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லா கிரகமும் நம்ம வீட்டில் தான் இருக்கிறது. எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. மனைவி என்பது சதாகாலமும் நம்மளுக்கு உழைக்கக்கூடியவங்க. அவங்க மனசை புண்படாமல் வச்சுக்கணும். பிள்ளை என்பது நம்மளுக்கு சதாகாலம் தொல்லை கொடுக்கக்கூடியவங்க. அவங்கள அன்பாக நடத்தி வழி நடத்தணும். அவங்க கூட கோபத்தில் நிற்கக்கூடாது. கோபத்தில் நின்றால் குடும்பம் சிதறிடும். ஒரு குழந்தையை காணோம்னா 5 நிமிஷம் கண்டுட்டால் தாயானவள் பதறி கத்தி கூப்பாடு போடுவாங்க, என் குழந்தையை காணும். அது மாதிரி தான் நம்மளை பெற்ற தாய் தகப்பன் கடமைக்காக பெற்று வச்சுருக்காங்க. நம்மளை காக்கக்கூடிய தாய் தகப்பன் மேலே இருக்கிறாங்க. அதுதான் பரமாத்மான்னு சொல்கிறது. பரமேஸ்வரியும் பரமாத்மாவும் மேலேருந்து பராசக்தியும் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, என்ன செய்கிற, எங்கே போகிற, எங்கே வர்ற, அங்கே போகிறத தடுப்பாங்க. தடுக்கும்போது நம்ம இருந்துக்கிறணும். அங்கே மீறி போனோம்னால் நம்மளுக்கு கெட்டது நடக்கும். அவங்க தாய் தாப்பனும் சொல்கிறாங்க. அந்த அறிவியை கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட புத்தி வேணும். புத்தியிலிருந்து சித்தம் வேணும். சித்தத்துக்குள் சிவன் பேசணும். சிவன் தான் குரு. அந்த குரு பேசினாத்தான் ஒரு மனுஷன் எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியும். 10 ரூபா சம்பாதிக்கணும். அந்த 10 ரூபா எப்படி செலவு பண்ணுறதுக்கு அந்த புத்தி வேணும். அந்த புத்தி இருக்கணும்னு சொன்னால் இந்த 9 கோள்கள் மறைச்சி வச்சுருப்பாங்க. அது மதியை விதியால் வெல்லு, விதியை மதியால் வெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் தான். இது ரெண்டுன்றது மதி என்பது பெண்ணு, விதி என்பது ஆண். ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த குடும்பத்தை வண்டியில் ஓட்டிட்டு போக முடியும். ஒரு மாடு தெற்கையும் ஒரு மாடு வடக்கையும் இழுத்தால் அந்த குடும்பம் விருதியாகாது. குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இன்றைக்கி நடந்துட்டு இருக்க காலத்தில் நம்ம இருந்து பேசுகிறோம். இது எத்தனை பேருக்கு பிடிபடுறதோ தெரியல. நம்ம நம்ம குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்க வரைக்கும் அந்த கடைசி காலத்து வரைக்கும் ஒரு இதில் போய் நம்ம நிற்கக்கூடாது. நின்று நம்மளுடைய பேரை கெடுத்துக்கிறக்கூடாது. பேரை கெடுத்துட்டால் குடும்பமே கெட்டு போயிடும். அந்த பேரை காக்கிறதான் குடும்பத்தினுடைய வல்வு. அந்த வல்வு என்பது தைரியம் என்பதிலிருந்தே வருது. தெய்வ சக்தியிலேருந்து வரக்கூடியது. அந்த சக்தி இருந்தால் தான் அந்த வலிவு வேலை செய்யும். சொல்வாக்கு என்றால் பொய் சொல்லக்கூடாது. இந்த நாவலை புறம் பேசக்கூடாது. ஒருத்தர் குடியை கெடுக்கக்கூடாது. ஒருத்தனுடைய பொருளை அவைக்கக்கூடாது. அவைக்காமல் இருந்து உத்தம புருஷனாக இருந்து சொன்னால் அந்த வாக்கு அந்த வலிவதமாகும். அந்த காலத்தில் கண்ணகி வாயினால் சொன்னது தான் மதுரை அழிஞ்சது. மனுஷனாக இருக்கவன் நாக்கு சுட்டால் நாவால் சுட்ட புண்ணு ஆறாது, தீயால் சுட்ட புண்ணு ஆறும். அது சொல்லியிருக்காங்க பெரியவங்க.
அது மாதிரியாக நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஸ்தானத்தில் இருந்தோம்னால் அது வந்து கடல் முட்டும். நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கடல் முட்டி திரும்பும். கடல் முட்டி திரும்பும்னு சொன்னால் முட்டி திரும்புவது எப்படின்னு கேட்டால், திரும்புவது நம்மளுடைய சொல்லானது கடலுக்கு அப்பால் இருக்கவனுக்கு இந்த காதில் போய் எட்டும். இதுதான் தெய்வீக சக்தியினுடைய பக்தியினுடைய நெறியினுடைய அர்த்தங்கள். இதுதான் கடல் முட்டி திரும்பும். அது மாதிரியாக ஒரு மலை இருக்குது, அந்த மலையை சுற்றி காடுகள் இருக்கிறது. காட்டுக்குள்ளே பார்த்தோன்னா ஜீவராசிகளாக இருக்கிறது. அந்த ஜீவராசிக்கு என்ன தேவை? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இறையை தேடி மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறது. நீர் தேவை, நீர் தேவை. நீர் தேவை இருந்தால் தான் அந்த காடு செழிப்பாக இருக்கும். அது மாதிரியாக நமக்குள்ளே ஓடக்கூடிய அந்த நீர் சக்தியானது நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருந்தால் தான் இந்த உடம்பு வளரும். அந்த உடம்பு வளர்றதுக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். ஆகாரத்துக்கு நீர் வேணும். நீருக்கு நெருப்பு வேணும். அப்படின்னா தான் அது வந்து ஜீரண சக்தி ஆகும். அது மாதிரி 3 நாடி தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. இந்த 3 நாடி தான் ஜீவநாடி. ஜீவநாடிக்குள்ளே இருந்து தான் இந்த ஜீவன் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதுக்குள்ளே இருக்கிற அக்னி தான் நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இந்த அக்னி தாழ்ந்தாலும் நீர் வந்து ஏறிடும். நீர் தாழ்ந்தாலும் இது வந்து ஏறிடும். வாதம் வந்து ஏறிடும். அதனால் 3யும் 1, வாதம் 1 பங்கு, பித்தம் 3/4 பங்கு, வாயு 1/4 பங்கு. அந்த 1/4 பங்கு வரும்போது 1/4 பங்குக்கு தான் நம்ம வந்து உள்ளே இருக்க ஜடாக்கினை விட்டு ஆட்டி அந்த மேலே ஏற்றுறோம். அப்போ ஏற்றும் போது என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து வாசி ஏறும். வாசி ஏறும்போது இந்த உடல் நிலைச்சி நிற்கும். அந்த வாசி வந்து நிப்பாட்டி உள்ளே அங்கங்கே வந்து கால் மூச்சை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கால் மூச்சு வந்து 3/4 மூச்சு வெளியே தள்ளி 1/4 மூச்சு உள்ளே வச்சுக்கிறோம். அப்படியே 4 படை உங்களுக்கு மூச்சே தேவையில்லாமல் போகும். மூச்சு நிப்பாட்டி வச்சுருக்கும் போது தான் நீ ஒரு இறைவன் ஆகிறாய். அந்த இறைவனுக்குள்ளடைய சக்தி உனக்கு வந்து கிடைக்கிறது. அதனால தான் நம்ம ஊதி வந்து கெடுக்கக்கூடாது. ஊதினால் உடம்பு போயிடும். ஊத உடம்பு போயிடும். அதனால் வந்து பிராணி ஹோமம் செய்கிறதுக்கு அதுதான் பிராணம் பிடிச்சி மாற்றி ஊதுறதுனால உடம்பு வந்து பெருக்கிறது. எந்திரிக்க முடியாத அளவுக்கு போயிடுது. பிராணம் என்பது அது வந்து அதுக்கு வந்து சும்மா பொதுப்படையான புதிய அறிவு தான் பிராணி ஹோமம். அது வாசி யோகம். வாசி யோகத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த வாசியை தட்டி எழுப்பக்கூடியது. தட்டி எழுப்புங்கள் அப்படின்றாரு. தட்டி எழுப்பும்போது வந்து ஒரு உடம்பு முடியாதவன தலைமையில் கை வச்சு 3 தட்டு தட்டுனா அந்த வாசியானது கம்மியாயிடும். அந்த மூச்சு கம்மியாகிட்டால் உள்ளே போய் தங்கிடும். அந்த தங்கினால் அந்த உயிர் பழச்சிக்கிறோம். அதனால் பெரியவங்க சொன்னதை நன்றாக கேட்டுக்கணும். சின்ன வயசில் இருக்கும்போது இருந்தே பெரியவங்களிடத்தில் நட்பு வச்சு இருக்கணும். பெரியவர்களை பகைக்கக்கூடாது. நம்ம தாய் தங்களை நட்போடு இருக்கணும். அம்மா அப்பா நட்போடு இருக்கணும். தாத்தா பாட்டிகள் இருந்தால் நட்போடு இருக்கணும். மூத்தோர்கள் மதிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் சித்தருடைய நெறி. மூத்தோர்களை பெரியோர்களை மதித்து நடந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், சீரும் சிறப்புமாக இருக்கும். தெய்வீக சக்தி நின்று பேசும். நம்ம வீட்டில் சுற்றி வர இருக்க நட்பு ஓட்டங்கள்லாம் நல்ல முறையாக நம்ம பார்ப்பாங்க. உங்கள் அப்பா அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறான்னு சொன்னால் அந்த கேள்வி என்ன எதுக்காக சொல்கிறாங்க? உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு டீ கடைக்கு பக்கத்தில் பார்த்தோம்ப்பா அப்படி சொன்னால் மனசுக்குள்ளே எவ்வளோ சங்கடம் வருது. நம்ம அப்பா எனக்கு இந்நேரம் அங்கே போயிருக்கிறாரு, நம்ம வீட்டில் பொம்பளையாக இருக்காங்க, டீ போட்டு தள்ளையா, அதான் அப்பா வெளியே போயிருக்காரு. அதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரியோர்களை காக்கணும். பெரியோர்களை வேறு இடத்துக்கு அனுப்பக்கூடாது. பெரியோர்களை வலுவான வேலை வாங்கக்கூடாது. அவங்கள தெய்வத்தை நம்ம எப்படி கொண்டு பூஜை அறையில் வச்சு கொண்டாடுறோமோ அது மாதிரி பெரியவங்களை மூத்தவர்களை வச்சு கொண்டாடினால் உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். இதை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இதே வந்து மூத்தவர்கள் இருந்தால் அவங்கள மதிக்கணும். ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவை மதிக்கணும், குழந்தைகளை மதிக்கணும். நீங்கள் வந்து அதிகமாக யாரு கூடயும் பேசி வந்து இந்த இப்படி பிராணம் வாசிவம் மந்திரங்கள் சொல்லும்போது யாரு கூட கடுமையாக சண்டையிடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, குடுவாங்கல் பண்ணக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்கள் வசம் இருந்து கொடுக்குறது வந்துட்டு நீங்களே தான் வாங்கணும். அது கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த ஆளை வந்து நம்ம துரத்தி பிடிக்கக்கூடாது. வந்து அந்த ஆள் எப்போ கொடுக்குறோமோ அது வரைக்கும் பொறுத்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குடுவாங்கல் தேவையில்லை. அண்ணங்கிட்ட கொடுக்கக்கூடாது, தம்பிக்கிட்ட கொடுக்கக்கூடாது, அக்கா கிட்ட கொடுக்கக்கூடாது, பிள்ளைகிட்ட கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா திருப்பி கேட்கக்கூடாது. அப்படி பணமாக இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து வாங்குங்க. அது நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கும். யாருடைய சொல் வந்து வலுத்து பேசுகிற அளவுக்கு வாங்கிக்கிறாதீங்க. மனதை வந்து சங்கடப்படும்படியே பேசுகிறவங்க கூட நீங்கள் பழகிக்கிறாதீங்க. கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க கூட பேசாதீங்க. நல்ல எண்ணம் பிடிச்சவங்க கூட பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசுங்க. 2 சொல் 3 சொல் 4 சொல் 5 சொல் 5 சொல்லுக்கு மேற்பட்டு போனால் பஞ்சா பறந்து நம்மளை வந்து ஒட்டிக்கும்.
வேண்டாம். அவனுடைய நலம் விசாரிங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். அந்த அளவில் மட்டும் வச்சுக்கோங்க. அதிகமாக கூடிய நலம் விசாரிக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிக்காதீங்க. மாமன் மச்சனை விசாரிக்காதீங்க. வர்றவங்களா நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கிறேன், அந்த அளவு மட்டும் வச்சுங்க. சுருக்கி வச்சுங்க. நீரோடி காலம் வாழலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது எந்த பொருளும் சீரழியாது, சின்னவனமாகாது. பூமியில் இருந்தால் பூமி அப்படியே நிலைச்சிருக்கும். செல்வம் இருந்தால் செல்வம் பெருகிட்டு வரும். குழந்தை குட்டிகள் நல்ல முறையாக படிப்பாங்க. நம்ம ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து அந்த குடும்பத்தை காக்கலாம். நம்ம அதில் நிர்வாகம் பண்ணுறோம்னா, நிர்வாகம் 45 வயசு 50 வயசு ஆச்சுன்னா நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பான பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சிவசிவான்னு இருப்பது மேலு. இந்த 45 வயசுக்கு மேற்பட்டு நான் சொல்லக்கூடிய மூலிகையை சாப்பிட்டுட்டு வாங்க. உடம்பு கெட்டியாக இருக்கும். நீர் ஒரு காலம் இருக்கலாம். நீங்கள் சம்பாதிச்ச சொத்தை பார்த்து அனுபவிச்சுட்டு சாகலாம். இதுதான் நீங்கள் குடிமான புலால் என்பதை தவிர்க்கலாம். அப்படி தான் சாப்பிட முடிய இருந்தால் உங்களுக்கு இந்த மந்திரம் வேற தானாகவே போயிடும். நல்ல முறையாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். உள்ள அடப்புகள்லாம் வராது. இந்த காய்கறி உணவு சாப்பிட்டீங்கன்னா, வெஜிடபிள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஐயா. அதுதான் சொல்லித்தரேன். இந்த மந்திரங்கள் சொல்கிற காலத்தில் நல்ல முறையாக இருக்கணும். காலையில் அந்த 3 மணிக்கு எந்திரிக்கணும். தண்ணி வச்சு குளிக்கணும். கை கால் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல நம்ம தெய்வத்துக்கிட்ட உட்காந்து பெரியவர்களை நினச்சி மூத்தவர்களை நினச்சி உட்காந்து ஒரு விளக்கை பற்ற வச்சு ஒரே ஒரு ஊதுபத்தி. உன்னுடைய விளக்கு என்ன தெரியுங்களா? விளக்கு ஏன் பற்ற வைக்கிறேன்னு சொன்னால், நம்மளை அகில் நம்மளுக்கு ஜோதி கொடுக்கக்கூடியது. அந்த ஜோதி உங்கள் உடம்புல படணும். பட்டால் தான் இந்த இருள் அகண்டு ஜோதிமயமான உங்களுக்கு ஜோதி காட்சி கிடைக்கும். அதுக்காக தான் விளக்கு பற்ற வைக்க சொல்கிறேன். அது பற்ற வச்சு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. நல்லா இருக்கும். ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு மண்டலம் சொல்லிட்டு வாங்க. நல்லா இருக்கும். நான் சொல்லக்கூடிய மூலிகையை 3 மண்டலம் 45 வயசுக்கு மேற்பட்ட 2 மண்டலம் சாப்பிட்டா போதும். 50 வயசாக இருந்தால் 3 மண்டலம் சாப்பிட்ணும். 70 வயசாக இருந்தால் 5 மண்டலம் சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் அந்த உடம்பு கெட்டி விழுகும். நீங்கள் நினைக்கிற காரியம் ஈடேறும். இன்னும் ஏடேறும். நல்லா இருக்கும். இது என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும். கடைசி காலத்தில் உடம்பு பழுதில்லாமல் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும் நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்கிறேன். அதுபடியே நீங்கள் அந்த இது பண்ணுங்க. இது மூணாவது தீட்சை நான் சொல்லக்கூடியது. இது நல்வனையும் தீவனையும் ஒழுங்குபடுத்துவது தீட்சை. இந்த தீட்சையை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது இது 3வது தீட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னே இந்த 3 தீட்சைக்கு முன்னாடி 2 தீட்சை சொல்லியிருக்கிறேன். அந்த நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சாப தோஷங்களை நிற்கிறதுக்கு அந்த மந்திரத்தை ஒவ்வொரு மண்டலம் சொல்லிவிட்டு இந்த மருந்துகளை சாப்பிட்ற காலத்தில் இந்த சிவ தீட்சையை எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும். இதுக்கு இந்த 3வது தீட்சை மந்திரம் சொல்கிறேன். அதுபடியே நடந்துக்குங்க. இது இந்த வீடியோவை நீங்கள் சொல்கிற மந்திரத்தை அடுத்தவங்க உங்கள் வாயினால் சொல்லாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இருக்கும். இதை அப்புறம் இந்த ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூலிகையும் நல்ல யாபத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அந்த கடுக்காயை கடுக்காய் பொடி சாப்பிட சொல்லியிருக்கிறேன். அது இப்போ வெயில் காலம். இது வெயில் காலத்தில் நெய்யில் சாப்பிடுங்க. குளிர்காலத்தில் மழை காலத்தில் தேனில் சாப்பிடுங்க. குளிர்காலத்தில் சுக்கு கஷாயத்தில் சாப்பிடுங்க. சுக்குடைய கஷாயத்தில் சாப்பிட்டா அந்த குளிர்காலத்தில் உடம்பு எப்போதும் சூடாக வச்சுக்கிறோம். உள்ளே சளி பிடிக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இதை மாதிரியே சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த கடுக்காய் கல்பம் எடுத்துக்கோங்க. அந்த உள்சூடு அதிகமாக இருக்குதுன்னா அருங்குள்ளே வாங்கிட்டு கஷாயம் வச்சு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு கொஞ்சம் குருமிளகுத்தூள் போட்டு குடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறது அந்த உள்ளே புண்ணாக இருக்குன்னு சொன்னால் அந்த புண்ணை ஆற்றும் நல்ல முறையாக இருக்கும். அப்போ மோசம் டைட் ஆகிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. தலையை எடுத்துகிட்டு இடித்து சாறு எடுத்துட்டு அதில் விளக்கெண்ணெய் கடையில் வைக்கிற விளக்கெண்ணெய் வாங்கிட்டு அந்த சாறு எவ்வளவோ விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. எடுத்து ஆற வச்சுட்டு நீங்கள் ஆசானி வை மேலே தடவிட்டு வாங்க. உள்ளே இருக்கிற அந்த டைட்டு இருக்கிற அந்த மோசம் நல்லா உள்ளே அழுக்கு தங்காமல் வெளியே வந்துடும். அதை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த தலையில் நீர் இறங்கும். இந்த வேர்வையெல்லாம் அந்த தலையில் இறங்கும்போது மேலே சளி கட்டும். சளி கட்டுனா
நீங்கள் என்ன பண்ண கரிசலாங்கண்ணி வாங்கிக்கோங்க, அதை சாறு எடுத்துக்கோங்க. அதுக்கு இது எவ்வளோ சாறு இருக்கோ அதற்கு எடையா நெய் சேர்த்துக்குங்க. காய்ச்சி ஒரு பாட்டில் அகலமான விரல் தொட்டு எடுக்க முடியாத ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. பாத்ரூம் வச்சுக்கோங்க. நல்லா பல் விளக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு உள்ளே இந்த பெருவரலில் அப்படி தொட்டு அந்த உள்நாக்கு பக்கத்தில் இப்படி தடவுங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், 2 நாளைக்கு தடவை அந்த வலுவழுப்பெல்லாம் எடுத்துடணும். அப்போ தேய்ச்சிங்கன்னா நார் மாதிரி வரும், உள்ளேருந்து அந்த சளி பூரா நார் மாதிரி வந்துடும். அப்போ வந்து அந்த குரல் வளம் வந்துட்டு உள்ள அந்த சுவாசத்தை வந்து அடைக்காது. அந்த சளி இருந்தால் நாசிக்கு வந்துட்டு கொஞ்சம் வலி எடுக்கும். இது தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த சளியில் இறங்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த இதெல்லாம் யாரும் உங்களுக்கு இது மாதிரி சொல்லித்தர மாட்டாங்க ஐயா. இதை நீங்கள் பத்திரமா வச்சு பார்த்து கேட்டுக்குங்க. காதுக்கு வச்சு கேட்கணும். வந்து சத்தமில்லாத இடத்துல அமைதியான இடத்துல வச்சு கேட்கணும். அப்படின்னா தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பிடிபடும். 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 4 நாள் கூட ஆகலாம். அது கேட்டுகிட்டே வந்தால் தான் அந்த மூளையில் வந்து எட்டும். ஒரு குரு மந்திரத்தினுடைய குரு சொல்கிறது வந்துட்டு மடமடான்னு சொன்னால் கடகடான்னு ஓடிடும். நீங்கள் வந்து மெதுவாக வச்சு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் சொல்லிட்டு வாங்க. ஒரு மண்டலம் சொல்லி பாருங்கள். நல்வனையும் தீவனையும் அகலும். அகன்றுச்சுன்னா நல்வனையும் தீவனையும் அகலந்து கிடையாது. அது தீவனை அகன்றும் நல்வனை நிப்பாட்டக்கூடியது இந்த மந்திரம். இது வந்துட்டு சிவதீட்சையில் 3வது மந்திரம். அம் அங் ஷிங், அம் அங் ஷிங், அம் அங் ஷிங், அம் அங் ஷிங். இதை வந்து 3வது மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நல்லாயிருக்கும் ஐயா. சிவசிவாய். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. கோடி புண்ணியமாக நல்லா இருப்பீங்க ஐயா. நான் சொன்னது வந்துட்டு காசு பணம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கிது தீட்சை. இதை வச்சு நல்ல முறையாக கொண்டாடி வாங்க. உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக நீரோடி அளவாழும். சிவசிவா. திருச்சிட்டம்பலம்.